இந்த விசாரணைகளை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்போ முறைப்பாட்டாளராக இல்லை என்பதும் தகவல் வழங்குனரின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் இப்போது இடம்பெறுகின்றமையும் இங்கு நுட்பமாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்கின்ற போலீஸ் முறைப்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு கால கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்போது இடம்பெறுகின்ற அகழ்வு நடவடிக்கை தகவல் வழங்குனரின் அடிப்படையில் இடம்பெறுகின்ற அகழ்வு நடவடிக்கையாக இருக்கின்றது. இவ்வாறாக வழக்கு இடம்பெறுகின்ற போது கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே ஒரு பிணையும் வழங்கப்படுகிறது. அந்த பிணையின் பின்னர் தான் இந்த வழக்கு அவ்வாறாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. 2000 ஆண்டுக்கு பின்னர் சமாதான உடன்படிக்கை சமாதான காலப்பகுதி வருகின்றது. அதன் பின்னர் இந்த வழக்கு அப்படியே மௌனமாக செல்லுகின்றது. மக்களும் மனிதுரிமை அமைப்புகளும் அரசியல் பிரமுகர்களும் இந்த விடயங்கள் தொடர்பில் கண்டுகொள்ளாமல் செல்லுகிறார்கள். அது அப்படியே கிடப்பில் போடப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக நுட்பமாக பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு பகுதியாக இருப்பது குற்றவியல் சட்ட விதிகளின்படி காணாமல் போன உறவுகள், குழந்தை தாயுடன் காணாமல் போன உறவுகள், சிறுமிகள் பெரியவர்களுடன் காணாமல் போன உறவுகள் இதில் உடனடியாக முறைப்பாட்டாளர்களாக இணைந்து கொள்ள வேண்டியது இன்றைய சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு கோப்பாகவும் மிக முக்கியமான ஒரு பிரிவாகவும் இருக்கின்றது. அந்த விடயத்தில் அனைவரும் கரிசனை செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கின்றது. நாங்கள் இப்போ தொடக்கத்தில் உங்களுக்கு கூறிய யாழ் நீதவான் நீதிமன்றத்திலிருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட செம்மணி படுகொலை தொடர்பான வழக்கினை உடனடியாக இப்போது யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனை பல சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்களும் வலியுறுத்துகிறார்கள். அது என்னவென்று பார்க்கின்ற போது இப்போது முறைப்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய யாழ் முறைப்பாட்டாளர்களோடு இந்த வழக்கினை இணைத்தால் தான் இந்த வழக்கு இன்னும் ஒரு கட்டத்தை தாண்டும் என்று கூறப்படுகிறது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கினை மாற்றுவதற்கான கட்டளை பெறப்பட்டு உடனடியாக அவை யாழ் நீதவான் நீதிமன்றத்துடன் இணைக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தம் இப்போது இருக்கின்றது. அது தொடர்பில் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய அவதானம் முக்கியம் என்கின்ற கருத்தும் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய சட்டவாளர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது கூறப்படுகின்ற விடயமானது மிக முக்கியமாகவும் நுட்பமாகவும் உணர்வு பூர்வமாகவும் அதே நேரம் அறிவுபூர்வமாகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடாக இருக்கின்றது. உரியவர்களை அழைத்து வந்து அகழ்வு நடவடிக்கைகளை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏனென்று சொன்னால் நிபுணர்களை செம்மணி பகுதியில் இருக்கக்கூடிய அகழ்வு நடவடிக்கைகளின் போது உள்வாங்குவது என்பது மிக முக்கியம். உடற்கூற்றுவியல் நிபுணர்கள் அதில் மிக முக்கியமானவர்கள்.